ராணுவ படை அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நாட்டின் முழுமையான பாதுகாப்பு அம்சத்தை பிரதிபலிக்கவில்லை. ஏடிஎம் மக்களால் பாதிக்கப்படுவதாகவும் அது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் என்று நம்பப்படுவதாகவும் தற்காப்பு அமைச்சர் டத்தூஸ்ரீ முகமது காலித் நூர்தீன் தெரிவித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது நிச்சயமாக நமது படைகள் அமைச்சின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும். சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்ய யாரும் தங்கள் பதவியை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் என்று நம்புகிறேன். இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற தற்காப்பு அமைச்சு அளவிலான 2025 ஆண்டு தேசிய மாதம் ஜாலூர் கமிலாங்கை பறக்கவிடும் பிரச்சார அறிமுக விழாவில் டத்தூஸ்ரீ முகமது காலித் உரையாற்றினார். கடத்தல் நடவடிக்கைக்கு உடந்தையாக செயல்பட்ட சந்தேகத்தின் பேரில் அரசு மலேசிய ராணுவ படை மற்றும் கடற்படையைச் சேர்ந்த 3 மூத்த அதிகாரிகள் மற்றும் 2 முன்னாள் அதிகாரிகள் ஓப் சொஹோர் சோதனை நடவடிக்கையின் வழி முன்னதாக கைது செய்யப்பட்டனர். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.